வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா, எங்கேயோ போகிறோம், எங்கேயோ வாரோம். எங்க போறோம்னு எங்களுக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியாது, தெரிய போறதும் இல்லை. இந்த மனத்தை கல்லாக்கிட்டு இந்த வீடியோ பாருங்க. இப்படிக்கு அமரவன் பிளாக்ஸ் இதனால சொல்லிக்கிறது என்னன்னா, இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு தெரியல. டைம் வேற ஆயிடுச்சு, மணி 5 ஆயிடுச்சு. காலையில இருந்து எங்க ஊர்ல சரியான மழை, இவ்வளவு நேரம் விடாம பெஞ்சு இப்பதான் கொஞ்சம் விட்டுருக்கு. அதனாலதான் நான் வேற நல்ல ஒரு 11 மணி வரைக்கும் நல்லா உறங்கிட்டேன். அப்புறம் இந்த பைக்க வேற காய்கறி ஏதோ இறக்க போகணும் அப்படி இப்படின்னு போயிட்டாங்க. பசங்க இல்ல, நாங்க 2 பேர் தான் இருக்கோம். இந்த ஒருத்தன் வாரேன்னு இருக்கான், வந்துட்டான். சொல்லி வாய முடல வந்துட்டான். புலி ஸ்டண்ட் எல்லாம் பண்ணிட்டு வரான். செவனாண்டி மோனே, வண்டி ஓட்ட தெரியுமா உனக்கு? கையை விட்டு ஓட்டுத வச்சு ஒன்றும் பண்ண முடியல. கடைக்கு போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரனா வண்டியை கொண்டு கீழே போட்டு சார்ஜ் வந்துட்டான். இருக்கு கீழே விழுந்துட்டேன்னா என்ன, கீழே விழுந்துட்டேன்னா அவன் பாட்டு கையை காலை பறக்க விட்டு வரான். ஸ்டண்ட் பண்ணிட்டு வரான். மழை பெஞ்சதுக்கு அப்புறம் வாக்கிங் போறதே ஒரு தனி ஃபீல் தான். கிளைமேட்ல என்ன அருமையா இருக்கு. அப்பா குளிருது. என்ன இன்னைக்கு இப்படி போறது? வானையில உட்காரும், மழை துறல் வேற விழுது. மழை நம்ம வாக்கிங் போலான்ட்டு ஆடிக்கு ஒருக்க அம்மாவாசை ஒருக்க ஏதாவது பண்ணி மழை வாக்கிங் போலான்ட்டு பார்ப்போம். அன்னையும் பார்த்து மழை பெஞ்சு நம்ம நல்லா இருக்கிறது இந்த இயற்கைக்கு கூட பிடிக்கல. அதான் சரி மழை, அதுவும் ஒரு வகையில் நல்லதான். மழையில நனைஞ்சாச்சுன்னா காய்ச்சல் கீச்சல் வந்து ஹாஸ்பிட்டல் அடக்கணும், வேலை செட் ஆகாது. ஒரு வேலைக்கு ஏதாவது பண்ண வேண்டியதான், ஒன்றும் பண்ண முடியல. கடுப்பா இந்த மழை தான் எனக்கு பிரச்சனையே. மழையில் நனைஞ்சோம், வீட்டுல சேர்த்தோம். கர்ம கர்ம நேரம் பார்த்தாலும் நொசமொசலும் பேஞ்ச மணியுமா இருக்கே அந்த மானம் கெட்ட மழை. ஒரு பேயிற மழை ராத்திரி நேரத்துல மனுஷ மக்கள் தூணுக்கு பின்னால பெஞ்சாலும் சந்தோஷமா இருக்கும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் வேலைக்கு போறோம், அன்னைக்கு தான் தொறு கழுத மோத்திரம் பெஞ்ச மாதிரி ஒரு நாய் நடக்க முடியுதா? பரவாயில்லண்ணே, ரயில் டிரைவ்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டாங்கல்ல, சூப்பரா பண்ணிருக்காங்க. பரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன்றும் பண்ணாது. இங்க என்ன மாடல் நடக்குது? திராவிட மாடல். சரி என்னதான் இருந்தாலும் திராவிட அவனும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. சரி மாடல் மாடல் மில்க், இந்த மாடலை நானும் பாக்குறேன். ஐயப்பா வெறி கேவலப்பட்ட மாடலை. நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம்? ரயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் பண்றாங்க, நல்லா இருக்கு, வந்து பாருங்க அப்படின்னு ரிவ்யூ பண்ணதுக்காக வந்திருக்கோம். இன்னும் இல்ல, நம்ம வந்தது நடக்குதுக்கு. வந்தோமா வீடியோ எடுத்தோமா வீட்டுக்கு போலாமான்னு இருக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அரசியல்லாம் பேசுறோம், நம்மள பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. பாத்துக்கோ, உள்ள போயாச்சு வெளியே எடுக்கிறது நம்மளுக்கு ஆதி கிடையாது. இப்ப நான் உன்னை எங்க கூட்டி போயிட்டு இருக்கேன்னா, பாண்டவர் தேசத்துக்கு காமிச்சுதான். உள்ளூர் வாசிகளே, கூகுள் மேப்ல பாண்டவர் தேசம் அப்படின்ட்டு தோலையில ஜூம் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா எங்க பாண்டவர் தேசம் வரும். பாண்டவர் தேசத்துக்குரியவங்க பார்த்தா கமெண்ட் பண்ணுங்க, பாண்டவர் தேச டீம்ல உள்ளவங்க. பாண்டவர் தேசங்கிறது, ஆனா அதுல ஒரு புளிய மரம் உண்டு. அந்த புளிய மரங்கிறது பாண்டவர் தேசத்தோட கோட்டை. அதை சுத்தி இருக்கிற இடம் தான் பாண்டவர் தேசம். அப்படி ஒரு கோட்டை இருந்திருக்கு. புளிய மரம் கோட்டையை நீ கற்பனை பண்ணிக்கோன்னு சொல்றேன். அது ஏன் அப்படி? எப்படின்னா அந்த புளிய மரத்துலதான் இந்த கொரோனா டைம்ல அந்த 2 வருஷம் சிலம்பம் பயிற்சி பண்ணது, குரலி யுத்தம் பண்ணது எல்லாமே அங்கதான் நடந்துச்சு. இதுல நாங்க சில சமயம் இந்த இருட்டு காத்துல இருந்து பேய் கதெல்லாம் விடுவோம். அதுல ஒரு நாள் எனக்கு எங்க எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நாள் நைட்டு ஒரு 7 மணி எனக்கு அந்த டைம். அப்போ வீட்டுக்கு போயிடுவோம், இருட்டாயிட்டு அப்படின்ட்டு கிளம்பி போயிடுச்சு. அப்போ கரெக்டா அந்த மரத்துல இருந்து இறங்கி கீழே பாரோம். எங்களை சுத்தி அப்படி ஒரு 1000-2000 பட்டாம்பூச்சி பறந்தனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இப்போ வந்து நீ வந்து அவுட் ஆஃப் ஸ்பேஸுக்கு போயிட்ட, அங்க போய் இப்போ உன்னை சுத்தி நட்சத்திர கூட்டமா இருந்தா உனக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி ஒரு குட் ஃபீலிங்கா இருக்கும். எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியல, நட்சத்திரம் மட்டும் உன்னை சுத்தி சுத்தி இப்படி பறக்குது. எப்படி இருக்கும்? சொல்றான் பாருங்க, கம்ப்யூட்டர் கதையெல்லாம் இல்லடா, உண்மைக்கும்ல என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எங்களை சுத்தி ஒரு 1000-2000 இந்த மின்மினி பூச்சி அது பறந்துச்சு. எனக்கு அதுல நாங்க அது பார்த்த உடனே அதுலயே உட்காந்துட்டோம்.
உட்காந்துட்டு அப்புறம் அதில் அழகா ரசிச்சோம், போட்டோலாம் எடுத்தோம். இன்னும் என்கிட்ட அந்த போட்டோ இருக்கு. ஆனா மின்மினி பூச்சி தெரியாது. அந்த காலத்துல நம்ம அந்த ரெட்மி ஒரு வாட்டர் கேமரா மொபைல் உண்டு, அதுதான் வச்சிருந்தேன். சார் அந்த இடத்தையே சொன்னேன். ஆமா அந்த இடம் தான். ஏன்னா இந்த இடத்துல தானே நைட் நேரம் நிறைய பேய் நடமாட்டம் சாமி நடமாட்டம்லாம் உண்டுன்னு சொல்லுவாங்க, எங்க பாட்டில முன்னாடி சொல்லுவாங்க. இருந்தா நாங்களும் அங்க போறப்போ எல்லாம் அதை சொல்லதான் செஞ்சாங்க. ஆனா நாங்க ஒரு நாள் கூட பார்த்தது இல்ல. அவ்வளோ நாள் இருந்திருக்கீங்க, அப்ப பார்த்தது இல்ல. நைட் நேரம்லாம் எப்படின்னு பயப்படாம எங்க இருந்துட்டீங்க? பயப்படாமன்ட்டு இல்ல, பயந்தோம். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு கொஞ்ச நேரம் பயம். ஏன்னா எனக்கு பேசிக்கா இருட்டுன்னா பயம் கிடையாது. நாங்க செக்கிரிகிரி மலை சுவாமி கும்பிடுவோம் கோயில் இருக்குல்ல, அங்கேயே ராத்திரி 9 மணி 10 மணி வரைக்கும் இயற்கை ஒத்துக்கி வந்து டேம்ல போய் உட்காந்து இயற்கை ரசிச்சுட்டு அப்படியே வருவேன். ஏன்னா இது முன்னாடி சொல்லியிருக்காங்க, அப்போ கூட நம்பலானே. அப்போ இப்போ இந்த ரீசெண்டாக 12th வந்து இந்த இதில் தான் ஒரு டியூஷனில் படித்தேன். அப்போ இன்டர்வல் விடுவாங்களா, அப்போ இந்த செட் தான் வராது. இங்கே வந்துட்டு கொஞ்சம் நேரம் காற்று வந்து அப்படிங்கிற அந்த இடத்து வரைக்கும் அன்னைக்கு ஒரு நாள் டியூஷன் வரல. அப்போ என் ஃப்ரெண்டு என்ன செஞ்சிருக்கான், தனியாக தான் அண்ணே வந்திருக்கான். அப்போ அவன் தனியாக தான் இன்டர்வல் கேட்டு இங்கே வரைக்கும் வந்திருக்கான் சும்மா பார்க்கறதுக்கு. எப்பவுமே நாங்கள் இங்கே தான் வரும், இன்டர்வல்னால இங்கே தான் வராது. அதனால பழகிற வருஷத்துல அவனும் இங்கே வரைக்கும் வந்திருக்கான். ஆனால் எதையோ பார்த்து பயந்து என்ன பார்த்து தெரியல, ஆனால் ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் அவன் சொன்னான். அதுல வந்து பயந்து ஓடிட்டான். ஓடி அதுக்கப்புறம் 2 நாள் காய்ச்சல் வேற அவனுக்கு. அதனாலதான் இங்க ஆச்சரிய சொன்னேன், இப்படி அங்க அவன் பார்த்து பயந்துட்டான். அவன்கிட்ட தான் சின்ன வயசுல சொல்லியிருக்கோம்னா அந்த இடத்துல எல்லாம் சாமி நட மாட்டோம், பேர் நட மாட்டோம் உண்டு, அதெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிச்சு. நீ இப்பவும் பார்த்து அதே இடத்துக்கு கூப்பிட்டு இருந்துருக்க. ஆக இப்போ நாங்கள் பாண்டவர் தேசத்துக்கு வந்துட்டோம். பாண்டவர் தேசம் எங்கே இருக்குன்னா, ஆனால் அந்த வேப்பமரத்துக்கு அடுத்து ஒரு புளிய மரம் இருக்கு. அந்த புளிய மரம் தான் எங்கள் பாண்டவர் கோட்டை. அது கீழே இருக்கிற அந்த ஓடை தான் எங்கள் பாண்டவர் தேசம். ஒரு காலம் மறக்க முடியாத காலம். உனக்கு ஒரு சம்பவம் சொல்லணும் பார்த்துக்கோ, மறந்துட்டு வா, இதில் உட்கார நான் சொல்கிறேன். இந்த இடத்துல வச்சு ஒரு சம்பவம் என்ன தெரியுமா, என்ன அப்போ வந்து இதில் வந்து ஒரு பிரிட்ஜு மாதிரி இருந்து பார்த்துக்கோ. ஒரு டைமு இங்கே சிலம்பமாக சுற்றி முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டோம். அப்போ ஒரு மாதமும் அந்த இடத்துக்கு வரல. ஏன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸாமு அப்படின்னு, காலேஜ் படிச்சிருந்தேன், எக்ஸாமு அப்படின்னு சொல்லிட்டு வரல. அப்போ நான் என் ஃப்ரெண்டு எஸ்கே சிவகார்த்தின்னு ஒருத்தன். அப்போ நாங்கள் 2 பேரும் ரயில்வேல உட்காந்துருவோம். அவன் ஃபோன் பேச வருவான். அப்போ நான் சும்மா என்ன பண்ணிட்டேன், சரி இன்னைக்கு மின்மினி பூச்சியை பார்க்க போவோம் அப்படின்ட்டு வந்துட்டேன் மாட்டுக்கு தனியா. அப்போ இந்த ட்ராக் இதெல்லாம் கிடையாது, அந்த ஒன் சைட் ட்ராக் மட்டும் வந்து ட்ராக்லேயே நடந்து வந்துட்டேன். இங்கே வரைக்கும் வந்துட்டேன். ஒருத்தருக்கு ராத்திரி ஒரு 8:30 இருக்கும். அப்போ இதுல நின்றுட்டு அந்த மின்மினி பூச்சி இருந்துச்சு. அன்னைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு என் பக்கத்துல நின்று யாரோ சத்தம், ஏன்போ இங்க வார அப்படின்ட்டு ஒரு குரல், பொம்பளை குரல், சத்தியமா நடந்துச்சு. அந்த திரும்பி பார்ப்பேன் ஆளு. இந்த வார்த்தை கேட்டதும் உள்ள இருக்க ஆரம்பிச்சிட்டு உடனே போட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு திரும்பி பார்க்க ஓட்டோன்னு சொன்னா நிக்கவே இல்லை. ஒரு பேய் வந்துட்டு சொல்லி வய முடியல, நிக்காம போயிட்டேன். அந்த குமாரனேன்னு ஒரு அண்ணன் வந்து பார்த்துக்கோ, அவங்க எப்போ உட்காந்து மொபைல் நோண்டிட்டு இருப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், சொல்லல எங்களை போயிட்டு வர அப்படின்ட்டேன். இல்லைன்னா சும்மா அது என் கடைசி வரைக்கும் போய் பண்ணேன். இந்தாலதான் அப்புறம் என் ஃப்ரெண்டு சிவகார்த்தில அவனை கூப்பிட்டு இப்படி போனோம்னா மீன் சொல்லப்போ போனேன், எப்படி சத்தம் மட்டும் வந்துட்டேன், மழையா இருந்துச்சுல அப்படின்னா அதனால சரி கொண்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு கட்டையை போட்டு வீட்டுக்கு போய். ஆனா நான் வந்து ஒரு ஏத்திஸ்ட் போகுது. இந்த பேய் சாமி நம்பிக்கையா சுத்தமா கிடையாது. ஆனா அந்த குரல் இன்ன வரைக்கும் என்னால நம்பவே முடியல. யாரு என் பக்கத்துல யாரும் கிடையாது. உன் காது பக்கத்துல இருந்து ஏன் போ இங்க வார அப்படின்னு உன் காது பக்கத்துல இருந்து சொன்னா இப்படி இருக்கும், அதுவும் பொம்பளை வயசுல. சரி தள்ளி வந்து சொல்ற மாதிரி சத்தம் கேட்டா கூட நமக்கு தெரியாது. சரி தூரத்துல இருந்து யாரும் இங்க வராங்க, ஏன் இங்க வர அப்படின்னு சொன்னது இவன் பக்கத்துல இன்னும் ஒரு ஆளு சொல்றது, ஆனா சுத்தி யாருமே இல்லை. அது எப்படி இருக்குன்னு நினைச்சு பாரு. வாட்டம் நிக்காம துண்டக்காரன் துணியக்காரன்னு ஓட்டம் நானு. ஆக என்ன சொல்றோம்னா, இந்த இடத்துக்கு வராதீங்க. ராத்திரி பகல்லனாலும் சரி இந்த இடத்துக்கு அவ்வளவா யாரும் வராதீங்க. நிறைய அமானுஷங்கள்லாம் இருக்கு. இந்த மாதிரி நம்பிக்கைகள் இல்லாத எனக்கே ஒரு அனுபவம் இருக்குன்னா அப்போ ஏதோ ஒண்ணு இருக்கு, வராதீங்க அவ்வளவுதான். டேய் இப்படிலாம் இடிக்கிற மாதிரி இருக்குல்ல. அப்படியாவா? நான் வேற வீட்டுக்கு முத்த பையன் நீங்க 2K கிட்ஸ்ல இடி மின்னல்லாம் ஒன்றும் பாதிக்காது. நாங்க 90s கிட்ஸ். எங்களுக்குலாம் இடி மின்ன அடிச்சா கண்ணுக்கு கொஞ்சம் பார்டருப்பா. இப்ப என்ன
அதுக்குன்னு அப்படி சொல்லக்கூடாதுல்ல. சரி இப்போ உனக்கு கண்ணு வேணுமா வேண்டாமா? வேணும். கண்ணு வீட்டுக்கு போவோம், வாங்க போவோம். வாங்க வீட்டுக்கு போவோம். அந்த இடி இடிச்சா கண்ணுல எல்லாம் பாதிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய உருட்டுகள்லாம் இருக்கு. அது உண்மையா உருட்டு தானா? அது உருட்டோ கொரட்டோ என்னமோ நல்லா இருக்கா கேக்குறதுக்கு. அதாவது பழமொழி தத்துவங்கள் எல்லாம் அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. பெட்டு இப்போ அந்த ட்ரெயினை லிஃப்ட் கட்டி நிப்பாட்டணும். ட்ரெயினுக்கு லிஃப்ட் கட்டணும். டாட்டா கட்டல. ஒரு சம்பவம் என்னன்னா, இந்த வடக்கன்ஸுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு ரொம்ப நாளா ஒரு விஷயம் உலாவிட்டு இருக்கு தெரியுமா? ஆமா. அதுக்கு ப்ரூஃப் கட்டவா உனக்கு? எனக்கு இதுதான் உங்களுக்கான ப்ரூஃப். தோவாலை ஹிந்தியில தோவாலுங்க எழுதியிருக்கான், இங்கிலீஷ்ல எப்படி எழுதிருக்காங்க? தூவாலை அப்படின்னா இனிமே யாரும் தோவாலைன்னு சொல்லக்கூடாது. ஆங்கிலத்துல டுவாலை அப்படின்னு தான் சொல்லணும். சரியா? இனிமே நம்ம டுவாலைன்னு தான் சொல்லணும். பொழிச்சிரும். எல்லா இடத்துலயும் அப்படித்தானே போட்டிருக்கான். வடக்கு நண்பர்களே, உங்களோட ஆங்கில புலமையை கண்டு யாம் வியந்தோம். ஆனா நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய இருக்கு. அதனால ஜல்தி ஹிந்தி சீக்